பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். அதில் வந்து ப்ரோமோ 3 வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் ப்ரோமோ 3ல் வந்து சாண்ட்ரா அமித்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சாண்ட்ராவோட வெஞ்சன்ஸ் அகெயின்ஸ்ட் திவ்யா அதை வந்து இந்த ப்ரோமோவில் வந்து காட்டியிருக்காங்க. அண்ட் அதை பற்றி வந்து டீட்டெயிலாக பேசலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக்கும் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வந்து சாண்ட்ராவுக்கும் திவ்யாவுக்கும் ஒரு பிரச்சனை ஆச்சு. திவ்யா வந்து இட்ஸ் ஆஃப்டர் த ஷோ. அப்போ வந்து திவ்யா வந்து ஏதோ அட்ரஸ் பண்ணணுன்னு எல்லோரும் வந்து கேதர் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து சாண்ட்ரா அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து லேட்டராக சொல்கிறாங்க, எனக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் என்னால் இருக்க முடியல. ஆனால் மறுபடியும் வந்துட்டாங்க. பட் அந்த டைமில் வந்து அவங்களோட ரியாக்ஷன் பார்க்கணும். நீங்கள் ரொம்பவே ப்ரூட்டலாக, ரொம்ப வெஞ்சன்ஸ் அண்ட் வன்மம் கூடிய ஒரு இது. அவங்களுக்கு என்ன தான் பிரச்சனைன்னு தெரியல. இவங்க நினச்சிட்ருக்குது என்னென்னா, இவங்களால தான் வந்து பிரஜின் வந்து போனது அப்படின்னு சொல்லிட்டு, திவ்யானால தான் பிரஜின் போனது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது உண்மை கிடையாது. பட் அவங்களுக்கு புரியுமா என்னென்னு தெரியல. அண்டு மோரோவர் திவ்யாவும் அவ்வளோவா ரொம்பவும் இறங்கி வந்து அவங்கள்ட்ட பேசுகிறதும் அதுவும் பண்ணியிருக்காங்க, ட்ரையும் பண்ணியிருக்காங்க, பார்வதியும் சொல்லியும் அமைச்சிருக்காங்க. பட் அவங்க இன்னமும் வந்து ஷீ இஸ் ஸ்டில் அண்டர் தட் வெஞ்சன்ஸ். அவங்கள வந்து எப்படியாச்சும் தாக்கிடணும், ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களோட கேமே இருக்குது. இது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு தெரில. பட் இந்த ப்ரோமோவில் வந்து திவ்யாவோட ஸ்ட்ராட்டஜி பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. திவ்யா வந்து ஏதோ இந்த நாமினேஷன் ப்ராசஸ் ஆகும்போது, ஸோ இன்னும் லைவில் அது வரல, திவ்யா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பெயிண்ட்டை வந்து பூசுகிறாங்க நாமினேஷனுக்கு. ஸோ அப்போது வந்து சாண்ட்ராக் பூசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள எதை சொல்லி நாமினேட் பண்ணியிருக்காங்கன்னா, ப்ராப்ளி பயந்து ஓடுறாங்களோ சாண்ட்ரா, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நாமினேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி வந்து சாண்ட்ரா வந்து பேசிகிட்ருக்காங்க, அமித்தும் சாண்ட்ராவும். சாண்ட்ரா சொல்கிறாங்க, திவ்யா வந்து சொன்னாங்க இந்த மாதிரி, நான்லாம் பயந்து ஓடுறதெல்லாம் இல்லை, அவளோட கேம் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ கூட வந்து அவங்க வந்து வேறு அந்த டீமில் பர்டிகுலராக போயிருக்காங்க. ஸோ எந்த டீம் அவங்க கனி அவங்க டீமில் வந்து போயிருக்காங்க. இப்போ அரோரா, சுபிக்ஷா, கனி, திவ்யாலாம் ஒன்றா ஆடிட்டுருக்காங்க இல்லைங்க. ஸோ அதை பற்றி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி அவங்க போட்டுட்ருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வந்து அமித்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பியூர் வெஞ்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், பியூர் வன்மம் அப்படின்னு சொல்லலாம். இது அவங்க இவங்க வந்து ஆக்சுவலாக இறங்கியும் போயாச்சு, திவ்யா இறங்கியும் போயாச்சு, சாண்ட்ரா கிட்ட பேச இறங்கியும் போயாச்சு. பட் அவங்க வந்து பேச முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ வாட் எல்ஸ் டு டூ? அவங்க வந்து ஆப்வியஸாக அந்த டீமோ எந்த டீமோ அவங்களுக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்க கூட தான் அவங்க சேர முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, ஸோ பிரஜின் போனதுக்கான பிளானும் அவங்க போட்ட ஸ்ட்ராட்டஜி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா, அவங்களுக்கு டூ எமோஷ்னலி வன்மம் அப்படின்னு சொல்லலாம். எமோஷ்னலாகவும் இருக்காங்க, வன்மமாக இருக்காங்க. இப்போது லைவில் பார்த்திங்கன்னா ஏதோ அவங்களோட கடன் பிரச்சனை, அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் ஹெல்ப் வந்து யாரும் பண்ணுறதில்ல, அவங்க ஃபேமிலியில் வந்து யாரும் ஹெல்ப் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து அமித்தை சொல்லி வந்து அளந்துட்டுருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் ஓகே, இட்ஸ் ஆல் தேர். ஸோ உங்களோட கேம் எப்படி இருக்கணும், ஃபேராக இருக்கணும், மற்றவங்களுக்கு பாதிக்கப்படாமல் ஒரு கேமை வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். பட் யூஆர் நாட் பிளேயிங் தட் கேம் இல்லை. ஸோ அந்த மாதிரி விஷயம் நான் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் சீரியஸ்லி ஐ ஃபீல் பேட். அப்போ வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களோட ஃபினான்ஷியல் இது யாரும் ஹெல்ப் வரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னலாக அழுதுகிட்டே இருந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அண்டு ஐ டோன்ட் நோ வேர் இட்ஸ் லீடிங் டு. அவங்களுக்கு உண்மையான இது ஆடினாங்க, இந்த வெஞ்சன்ஸை வந்து ஸ்டாப் பண்ண, இந்த வன்மத்தை ஸ்டாப் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு பாரு கூட சேராமல் அவங்க வந்து அவங்களோட கேமை வந்து ஆடினா தான் இது அட்லீஸ்ட் டாப் 5க்கு அட்லீஸ்ட் போக முடியும். பட் கேப்பபிலிட்டி இருக்குது, அனலைஸெல்லாம் சூப்பராக பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. பட் இந்த ஒரு சின்ன வன்மத்தை, சின்ன இல்லை பெரிய வன்மத்தை வச்சு கேம் ஆடணுன்னா அது முடியாததாக போகும். ஸோ லெட்ஸ் சி. இப்போ இந்த வாரம் எவிக்ஷனில் இருக்காங்க, இந்த வாரம் நாமினேஷனில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த இன்சிடெண்ட் டு ஹேப்பன். இன்னும் லைவில் வரல. லெட்ஸ் சி. ஓகே, மறக்காமல் வந்து இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ வில் see you guys in the next video. Bye bye.